வெல்கம் டு வீரோ மேக்ஸ். நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்ருக்கோம். யூனிட் 2 கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். யூனிட் 2ல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். ஸோ அப்படின்னா என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நவ் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா என்ன பார்த்தோம், அதனோட தியரம்ஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். ஸோ இது என்ன கொடுக்கும், இதனோட மீனிங்ஸ் என்ன, என்ன ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் ப்ரொவைட்ஸ் அண்ட் ஈஸியர் வே டு கம்ப்யூட் தி HCF. ஓகே, அதாவது HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி வே தான் இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். ஸோ நம்ம HCF எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, நான் உங்களுக்கு HCF இட்ஸ் லைக் எ GCD. இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதோட பேசிக் எப்படி பண்ணணும், நார்மல் ஒரு நம்பர் கொடுத்து GCD கண்டுபிடிங்க, HCF கண்டுபிடிங்கன்னா என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது லாஸ்ட் ஒரு டூ கிளாஸ்க்கு பிஃபோர். பட் நவ் இங்கே உங்களுக்கு யூக்ளிட்ஸ் டிவிஷனை யூஸ் பண்ணி HCF-ஐ எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் அல்காரிதம். இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஏதோ ஒரு 2 கிவன் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் கொடுத்துருவாங்க. See, Euclid's division algorithm provides an easier way to compute the HCF, highest common factor, of 2 given positive integers. ஏதோ 2 given positive integers கொடுத்துட்டு அதுக்கு HCF find out பண்ண சொன்னாங்கன்னா எப்படி ஈஸி வேல find out பண்ணணும் அப்படின்னா Euclid's division algorithm யூஸ் பண்ணி find out பண்ணணும். Euclid's division algorithm ஃபார்முலா A = BQ + R. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம HCF find out பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஓகே. நவ் ஸோ இது சப்ஜெக்ட்குள்ளே போகும்போது அதே தான், அங்கே என்னவோ அதே மீனிங். பட் இதுக்கு என்ன மீனிங்னா அதனோட HCF எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அவ்வளோதான். ஓகேவா, ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம நார்மல் நம்பருக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ சேம் ஹியர் இங்கே எப்படி கண்டுபிடிக்கணுன்றது நம்ம சம்ஸ் போடும்போது புரியும். அண்ட் தென் இதுக்கு ரிலேட்டடான நோட்ஸ் ஒரு 2 கொடுத்துருக்கேன். தி above algorithm will always produce remainder 0. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் வேல்யூஸ் உங்களுக்கு ரிமைண்டர் எப்படி தான் வரும்னா 0 தான் வரும் at some stage. ஓகேவா, hence the algorithm should terminate. ஸோ உங்களுக்கு ரிமைண்டர் some ஸ்டேஜில் ஆல்வேஸ் 0 வந்துச்சுன்னா ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், டெர்மினேட்னு சொல்லிக்கலாம். இஸ் தட் கிளியர்? ஸோ உங்களுக்கு இது மேபி இட்ஸ் லைக் 1 வேர்ட்ஸில் வரலாம். உங்களுக்கு ஒரு யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதமில் ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட்ஸ் டெர்மினேட். Clear? Okay. And then இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச நோட் தான், HCF is also called GCD. Clear? It's normal. உங்களுக்கு மெயின் என்னன்னா HCF எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அது ஒரு ஈஸி வே என்ன, யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம்னா ஈஸியஸ்ட் வே டு ஃபைண்ட் HCF அவ்வளோதான். ஓகேவா, ஈஸியஸ்ட் வே டு ஃபைண்ட் HCF. கிளியர்? ஓகே. ஸோ இப்போ இதுக்கு ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். எக்ஸாம்பிள்குள்ளே போகலாம். அதுக்கு ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸாம்பிள் 2.4 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் 2.4 வாட் இஸ் த கிவன் கொஷின், இஃப் தி HCF highest common factor of 210 and 55. ஸோ 210 and 55 ஓட HCF is expressible in the form 55x minus 325. அதாவது உங்களுக்கு 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க, இட்ஸ் லைக் AB. இந்த 2 நம்பருக்கு நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் HCF ஃபைண்ட் அவுட் பண்ணோம். வரக்கூடிய HCF எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஒரு ஃபார்முக்கு ஈக்குவலாக இருக்கும். அது என்னன்றது 55x minus 325. ஸோ திஸ் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனுக்கு எது ஈக்குவல்னா இதனோட HCF. கிளியர்? அவங்க 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் கொடுத்துட்டாங்க, அந்த 2 பாசிட்டிவ் இன்டிஜரோட HCF ஈக்குவல் டு திஸ். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், இது 2தோட HCF முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு வரக்கூடிய HCF ஆன்சரை இந்த நம்பர் கூட நீங்கள் ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஓகே. ஸோ கிவன் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, கிவன் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் 210 and 55. ஓகே, ஓகே. இப்போ இது given. அண்ட் தென் நமக்கு as usual தெரிஞ்சது என்னது, யூசிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். ஸோ இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் நான் என்ன சொல்லியிருந்தேன், A = BQ + R. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இதனோட HCF ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ as usual நமக்கு தெரியும் 0 <= R, R <= B. பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னா
இட்ஸ் அ 2 இன்டிஜர்ஸ்னா mod வரும், 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னா b வரும். கிளியர்? இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, ஸோ நவ் a ஈக்குவல் bq ப்ளஸ் r. இதில் நமக்கு ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தெரியும், 210, 55. இதில் நீங்கள் எது பின்னு எடுத்துக்கணும், எது ஏன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூக்ளிட்ஸ் டிவிஷன் தியரம் நம்ம சொல்லியிருப்போம். இட்ஸ் a இஸ் greater than b. ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா a is greater than b. அப்போது b-யை விட a வந்து எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம், பிக்கஸ்ட்டாக இருக்கும். அப்போ இங்கே இருக்கிறதுல இதை விட இதுதான் பிக்கஸ்ட் நம்பர். அப்போ this is take a and this is take b. இப்போ a வந்து என்ன வரும், 210. b வந்து என்ன வரும், 55. ஸோ this is dividend and this is divisor. நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும், கோஷன் அண்ட் ரிமைண்டர் இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ நீங்கள் ஒன்றுத்துமே வந்து சைடில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. யூஸ் இன் பென்சில் ப்ளீஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணும்போது சைடில் வந்து பென்சிலால் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே பண்ணிக்கோங்க. ஸோ 210 நீங்கள் 55 முதல்ல என்ன பண்ணிக்கணும், டிவைட் பண்ணிக்கணும். உங்களுக்கு இது நார்மலி தெரிஞ்சது தான். 200 டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 210 55 டிவைட் பண்ணிங்கன்னா தென் 3 5s are 15. அகெயின் 3 5s are 15 + 1 16, 165. தென் 216 உங்களுக்கு 165 சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 45 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது தான் உங்களுக்கு இது என்னது, கோஷன், திஸ் இஸ் ரிமைண்டர். ஓகே, ஸோ இங்கே என்ன நீங்கள் கண்டுபிடிச்சோம் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஹியர் 210 is a given divided and b is the divisor. ஸோ இதை கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு கோஷன் என்ன வந்துச்சு, 3. தென் ரிமைண்டர் என்ன வந்துச்சு, 45. ஓகே, அங்கே என்ன வந்துச்சோ அதை அப்படியே எழுதியிருக்கோம். ஹியர் கோஷன் and then this is remainder, dividend, divisor. இது எடுத்து அப்படியே எழுதியிருக்கோம். These tools are given 2 positive integers. இதை யூஸ் பண்ணி நம்ம கோஷன் ரிமைண்டரும் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதிட்டோம். வெரி ஈஸி. தென் இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கக்கூடிய இது என்னது, டிவைசர். இங்கே இருக்கக்கூடிய டிவைசர் உங்களுக்கு டிவைடண்ட்டாக கன்வெர்ட் ஆகும். தென் வரக்கூடிய ரிமைண்டர் உங்களுக்கு டிவைசராக கன்வெர்ட் ஆகும். இது வந்து இதனோட மெத்தட். ஓகேவா? எரோ மார்க்ஸ் வந்து யூஸ் அண்ட் பென்சில் ஆர் போடாமல் கூட விட்டுருக்கோங்க, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் போடுறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கிவன் டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், இதை வந்து நார்மல் டிவிஷன் யூஸ் பண்ணி கோஷன் அண்ட் ரிமைண்டர் போட்டோம். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதனோட ஒரு ஸ்டெப்பும் எப்படி சேஞ்ச் ஆகும்னா, வரக்கூடிய டிவைசர் டிவைடண்ட்டாக மாறிடும், ரிமைண்டர் உங்களுக்கு டிவைசராக மாறும். ஓகேவா? இந்த மாதிரி மாறிட்டே வரும்போது உங்களுக்கு லாஸ்ட் என்ன ஆக்சுவலி இதனோட கன்க்ளூஷன்னா, ரிமைண்டர் 0 வரணும். எந்த இடத்துல 0 வருதோ அது வரைக்கும் நீங்கள் இதே ப்ரொசீஜர் கண்டினியூ பண்ணணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்பர் இங்கே வந்துடும், இங்கே இருக்கக்கூடிய நம்பர் இங்கே வரும். ஓகே, லாஸ்ட் ரிமைண்டர் 0 வர வரைக்கும் இட்ஸ் சேம் ப்ரொசீஜர். ஓகே, நவ் 55 55 45 டிவைட் பண்ணணும். இட்ஸ் 1 வரும். கரெக்டாக? ஹியர் 55, ஹியர் 45, 145 45, 55 45 போச்சுன்னா 10. ஓகே ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு வந்து 45 இன்ட்டு கோஷன் 1, ரிமைண்டர் 10. ஓகே, அகெயின் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ உங்களுக்கு இங்கே வரும். அப்போ 45. தென் அகெயின் இங்கே இருக்கக்கூடிய 10 வந்து உங்களுக்கு இங்கே வரும். கிளியர்? எரோ மார்க்கால் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இங்கே இருக்கக்கூடிய டிவைசர் உங்களுக்கு டிவைடண்ட்டாக ஆகிடும், ரிமைண்டர் டிவைசர் ஆகிடும். அப்போது 45 நம்ம எதால் மல்டிபிள் பண்ணணும், 10ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது ஹியர் 45 10ஆல் பண்ணிங்கன்னா என்ன வரும், 4 10s are 40, பேலன்ஸ் 5. தென் அகெயின் 10 into 4 plus 5. Okay, 10 into quotient plus remainder. Then again 10 வந்து உங்களுக்கு டிவைடண்ட்டாக வரும். Then remainder 5 வந்து உங்களுக்கு டிவைசராக வரும். Then how many 5s are 10? 2 5s are 10. 2 5s are 10 போக ரிமைண்டர் ஏதாவது இருக்கா? No, 0. அப்போது இதோட உங்களுக்கு HCF முடியுது. எந்த இடத்துல உங்களுக்கு 0 வருதோ இங்கே இதுதான் வந்து உங்களுக்கு கன்க்ளூஷன். ஓகே, இந்த HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல உங்களுக்கு கன்க்ளூஷன் எங்கன்னா 0 வரணும், ரிமைண்டர் 0 வரணும். இல்லைனா அகெயின் இதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும். பட் கம்பல்சரி 0 வந்துடும். ஓகேங்களா? ஓகே, அப்போது எந்த இடத்துல உங்களுக்கு ரிமைண்டர் 0 வருதோ அங்கே இருக்கக்கூடிய டிவைசர் தான் உங்களுக்கு என்னது, HCF. கிளியர்? HCF எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் வந்து கொடுத்துருக்கூடிய 2 நம்பரை எடுத்து அதில் வந்து நீங்கள் 1 by 1 ஆஸ் யூஷுவல் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இதே யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் ஃபார்மேட்லேயே போட்டுட்டு வரணும். டிவைடண்ட், டிவைசர், கோஷன், ரிமைண்டர் இதே ஃபார்மேட்டில் போட்டு வரும்போது எந்த இடத்துல ரிமைண்டர் 0 வருதோ அங்கே இருக்கக்கூடிய டிவைசர் தான் உங்களுக்கு என்னது, HCF. கிளியர்? ஓகே, ஸோ therefore HCF வந்து இஸ்
5. Okay, HCF is 5. Now இப்போ நம்ம வந்து HCF வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஃபார்முலாக்குமே அப்ளை பண்ணணும். 5 அப்படின்ற வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்கு ஈக்குவல் பண்ணி எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க HCF வந்து எந்த ஃபார்முக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க, 55x minus 325 ஈக்குவல் HCF. HCF என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 5. ஓகே, ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க, அந்த ரெண்டு நம்பரோட HCF இதுக்கு ஈக்குவல்னு சொன்னாங்க. ஸோ நம்ம HCF எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்துட்டோம். அதனோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம். கிளியர்? ஓகே, நான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போது 55x ஈக்குவல் நெகட்டிவ் வேல்யூ கோயிங் டு பாசிட்டிவ் வேல்யூ 325 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 330. ஹியர் 55x நமக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ 330 டிவைடட் பை 55. இதை வந்து நான் வந்து 11 டேபிளால் கேன்சலேஷன் பண்ணிக்கிறேன். 11 டேபிள். ஓகே, அப்போது இங்கே நீங்கள் கேன்சலேஷன் பண்ணால் 3 11s are 33 0 டிவைடட் பை 5 11s are 55. ஓகே, ஐ கேன்சலேஷன் இன் 11 டேபிள். 5 11s are 55, 3 11s are 33 0. Then 1 5s are 5, 6 5s are 30. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். இவ்வளோதான். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி ஈஸி, பட் கிளியராக புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்து அதனோட HCF கண்டுபிடிக்க சொல்லி அந்த HCF எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் த கொஷின். ஸோ நம்ம வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதமோட ஃபார்மேட் யூஸ் பண்ணி HCF கண்டுபிடிச்சோம். இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் போடுங்க. நார்மல் டிவிஷன் தான். நீங்கள் பென்சிலில் சைடில் ஒர்க் அவுட் பண்ணி கிளியராக போட்டுக்கோங்க. பட் இங்கே வந்து நீங்கள் இது மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். டிவைசர் டிவைடண்ட் ஆகும், ரிமைண்டர் உங்களுக்கு டிவைசராக கன்வெர்ட் ஆகும். இதை மட்டும் யூஸ் பண்ணி ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நீங்கள் இதை போடணும். HCF எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, உங்களுக்கு வரக்கூடிய 2 பாசிட்டிவ் நம்பரோட இந்த மாதிரி நீங்கள் வந்து அல்காரிதம் ஃபார்மேட்டில் போடும்போது எந்த இடத்துல ரிமைண்டர் 0 வருதோ அங்கே இருக்கக்கூடிய டிவைசர் தான் உங்களுக்கு HCF. இது மட்டும் கிளியராக பார்த்துக்கோங்க. தென் அகெயின் கொடுத்துருக்கக்கூடிய HCF கண்டுபிடிச்ச HCF வந்து கிவன் ஃபார்ம் கூட ஈக்குவல் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ வெரி ஈஸி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.5 நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் த கொஷின்? ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் that will divide 445 and 572 leaving remainders 4 and 5 respectively. Find the greatest number. ஏதோ ஒரு greatest number கண்டுபிடிக்கணும். அப்படின்னா biggest number கண்டுபிடிக்கணும். That's not greatest numberனா அப்படி கேட்டாலும் highest numberனு கேட்டாலும் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், இட்ஸ் லைக் HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிளியர்? ஏன்னா உங்களுக்கு தெரியும் GCDனாலும் HCFனாலும் ஒன்று தான் அப்படின்றது நான் உங்களுக்கு ஆல்ரெடியும் சொல்லியிருக்கேன். நான் இப்போ நோட்ஸ்லேயும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ கிரேட்டஸ்ட் நம்பர்னா ஏதோ ஒரு சில நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், HCF கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர்னா என்ன கண்டுபிடிக்கணும், HCF கண்டுபிடிக்கணும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆர் GCD, கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ அதுதான் வந்து அவங்க சொல்லுங்க. கிரேட்டஸ்ட் நம்பர்னா GCD. இட்ஸ் லைக் HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிளியர்? ஓகே. ஸோ ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட்னா HCF ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தட் வில் டிவைட், கண்டுபிடிக்கக்கூடிய அந்த நம்பர் HCF தட் will divide ஆகுது எதுலன்னா 445 572 இங்கே வரக்கூடிய HCF வந்து டிவைட் பண்ணுது. leaving reminders 4 and 5 respectively. ஓகேவா? சி இங்கே வரக்கூடிய ரிமைண்டர்ஸை நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்னா, இங்கே இருக்கக்கூடிய 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த 2 நம்பருக்கு வந்து நம்ம வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். தட் மீன் HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அட் த சேம் டைம் லீவிங் ரிமைண்டர்ஸ், அவங்க ரிமைண்டர் கொடுத்துட்டாங்க. 445க்கு என்ன ரிமைண்டர், 572க்கு என்ன ரிமைண்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த ரிமைண்டரை என்ன சொல்லிடுறாங்க, லீவிங் ரிமைண்டர்ஸ். அந்த ரிமைண்டர்ஸ் வந்து சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, லீவிங் ரிமைண்டர்ஸ்னால் இதனோட ரிமைண்டர்ஸை இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம HCF கண்டுபிடிச்சோம்னா தான் நமக்கு வேல்யூஸ்லேருந்து ரிமைண்டர் 0 வர மாதிரி நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன். ஸோ வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னா நீங்கள் வந்து மைண்டில் என்ன வரணும், HCF கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே. அண்ட் தென் 2 நம்பர் கொடுத்துட்டாங்க. அந்த 2 நம்பருக்கு நம்ம HCF கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, லீவிங் ரிமைண்டர்ஸை லீவ் பண்ணிடணும். தட் மீன் ரிமைண்டர்ஸை சப்ராக்ட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சப்ராக்ட் பண்ணி நம்பரை கண்டுபிடிச்சிட்டு வரக்கூடிய இந்த ரிமைண்டர்ஸ் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய நம்பருக்கு நாம் HCF கண்டுபிடிக்கணும். கிளியர்? ஓகே. ஸோ நான் 445ல் இருந்து நான் முதல்ல வந்து 4 சப்ராக்ட் பண்ணுறேன். 445ல் 4 சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 441. அண்ட் 572ல் இருந்து நான் வந்து 5 வந்து சப்ராக்ட் பண்ண போகிறேன். 572லேருந்து 5 நம்ம சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், ஸோ 7
467 sorry 567 ஓகேங்களா. So 445 ல 4 subtract பண்ணா 441 then here 567. இப்போ இங்க கொடுத்தக்கூடிய given number இதுல இருந்து நான் ரிமைண்டரை என்ன பண்ணிட்டேன் லீவ் பண்ணிட்டேன். ரிமைண்டரை லீவ் பண்ணா வரக்கூடிய நம்பர் இந்த நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். கிளியர். given நம்பர்ஸ்ல இருந்து ரிமைண்டரை லீவ் பண்ணிட்டு கிடைச்ச நம்பருக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஓகே now என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் இந்த ரெண்டு நம்பருக்கு to find HCF of 567 and 441. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து HCF கண்டுபிடிக்க போகிறோம். எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் using Euclid's division algorithm. Euclid's division algorithm. So what is the formula? A equal BQ plus R. So இதை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். 2 numbers. ஸோ 2 நம்பர் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பிக்கஸ்ட் நம்பர் தான் உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும் டிவைடண்ட். இப்போ 567 தான் வந்து உங்களுக்கு டிவைடண்ட். டிவைசர் வந்து 441. ஸோ இதை நம்ம ஆஸ் யூஷுவல் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கோஷன் அண்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வரும் 567 வந்து 441 நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்போ 441 தான் உங்களுக்கு பேலன்ஸ் வரும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 7ல் 1 போச்சுன்னா 6 அண்ட் தென் 6ல் 4 போச்சுன்னா 2 தென் 126. ஓகே 567ல் 441 சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு 126. தென் உங்களுக்கு சாரி 441 கோஷன்ட் வந்து என்னது 1 ரிமைண்டர் 126. ஓகே தென் அகைன் என்ன வரும் இங்கே இருக்கக்கூடிய கோஷன்ட் வந்து சாரி டிவைசர் வந்து உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும் டிவைடண்ட்டாக கன்வெர்ட் ஆகும். கரெக்டாக இங்கே இருக்கக்கூடிய ரிமைண்டர் வந்து உங்களுக்கு டிவைசராக கன்வெர்ட் ஆகும். நவ் இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து டிவைட் பண்ணி பார்க்கணும். 441 எதால் டிவைட் பண்ணோம் 126ஆல் டிவைட் பண்ணோம். இப்போ நான் இதை வந்து 4ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு இதை விட அதிகமாக தான் வேல்யூ போகும். ஸோ ஐ டேக் 3. அப்போது 3 6 are 18 balance 1 then 2 6 are 7 then 1 3 are 3. okay 3 6 are 18 balance 1 2 3 are 6 plus 1 7 1 3 are 3. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் டிவைட் பண்ண போகிறீங்க. ஸோ 1ல் 8 then 11 இப்போ என்ன வரும் 3 then high here 3 then 13 அப்போ என்ன வரும் உங்களுக்கு 63. கிளியர். ஓகே அப்போது 126 இன்ட்டு கோஷன்ட் வந்து 3 ரிமைண்டர் 63. கிளியர். தென் அகெயின் 126 வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும். தென் உங்களுக்கு வரக்கூடிய ரிமைண்டர் அப்போது 63 126ஆல் டிவைட் பண்ணி பார்க்க போகிறீங்க. தென் 126 63ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு வந்து என்ன வரும் 2 2 3s are 6 2 6 are 12. that value is 0. அப்போது உங்களுக்கு here 2 ஓகே கோஷன் ரிமைண்டர் வந்து 0. அப்போது உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ரிமைண்டர் 0 வருதோ அங்கே இருக்கக்கூடிய டிவைஸர் தான் நமக்கு என்னது HCF. therefore HCF is 63. கிளியர். இவ்வளோதான். ஸோ வெரி ஈஸி. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா HCF கண்டுபிடிக்கணும், கிரேட்டஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்லேருந்து ரிமைண்டரை லீவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ரிமைண்டரை லீவ் பண்ணி கண்டுபிடிச்ச நம்பர் வந்து இங்கே இருக்குது. அந்த ரெண்டு நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் HCF கண்டுபிடிக்கணும் யூசிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. இந்த ஃபார்மேட் பிரகாரம் ஸோ கொடுத்துருக்க பிக்கஸ்ட் நம்பர் அண்ட் தி ஸ்மாலஸ்ட் நம்பர் டிவைடண்ட் டிவைசர் இதை வந்து நார்மல் டிவிஷன்ஸ் யூஸ் பண்ணி கோஷன் ரிமைண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அண்ட் தென் இங்கே இருக்கக்கூடிய டிவைஸர் உங்களுக்கு டிவைடண்ட்டாகவும் ரிமைண்டர் உங்களுக்கு டிவைசராகவும் கன்வெர்ட் ஆகும். தென் ஆஸ் யூஷுவல் அகெயின் இட்ஸ் சேம் ப்ரொசீஜர்னு கோஷன் ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறீங்க. எந்த இடத்துல ரிமைண்டர் 0 வருதோ அந்த ஈக்குவேஷனில் உங்களுக்கு எது டிவைசராக இருக்கோ அதுதான் உங்களுக்கு HCF. கிளியர். வெரி ஈஸி சம்ஸ். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் உங்களுக்கு டவுட்ஸ் வரும். டவுட்ஸ் வரும்போது நீங்கள் தாராளமாக எங்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதோட இன்றைக்கி கிளாஸ் வந்து முடியுது. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.